இது ஜோதிடத்தில் ஆகாத தசைகள் பற்றிய ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். நீங்க ரொம்ப கடுமையா உழைக்கிறீங்க, ஆனா எதிர்பார்த்த பலனே கிடைக்கலையா? பாருங்க, ஜோதிடத்தின்படி பார்த்தா சில கிரகங்களோட தசாகாலங்கள் நம்மள தவறான பாதையில போக வச்சு தொடர் தோல்விகளை தந்துடும். இந்த மாதிரி ஒரு சவாலான நேரத்தை எப்படி அடையாளம் கண்டு புத்திசாலித்தனமா செயல்படுறதுன்னு பார்க்கலாம். சரி, முதலாவதா இந்த ஆகாத தசையோட தாக்கம் என்னன்னு பார்ப்போம். நம்மள சுமார் 70% பேர் தங்களோட உழைக்கும் வயசான 25லிருந்து 55 வயதுக்குள்ள இந்த மாதிரி சாதகமில்லாத தசா காலங்களை ஃபேஸ் பண்றோம். இந்த நேரத்துல தான் ஜெயிக்கவே முடியாத ஒரு விஷயத்துல திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு நம்ம நேரத்தையும் சக்தியும் வீணாக்குறது நடக்கும். உதாரணத்துக்கு, சினிமாவில் ஜெயிக்கணும்னு ஒருத்தர் 10 வருஷம் போராடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவரோட தசை அதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அந்த உழைப்பு வீணாக போக நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரி டைம்ல என்னதாங்க பண்றது? ஜோதிட நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அடக்கி வாசிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ரொம்ப பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்காம ஒரு ஸ்டேபிளான வேலை, ஒரு சராசரி வாழ்க்கைன்னு யதார்த்தமா போறது பெரிய இழப்புகளை தடுத்துரும். ஏன்னா தசாபுத்திகளை மீறி ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். கடைசியா, இந்த ஆகாத தசைகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒவ்வொருத்தரோட லக்னம் பொறுத்தும் மாறும். லக்னம்னா ஒன்னும் இல்ல, நீங்க பிறந்தப்போ கிழக்கு வானத்துல உதிச்ச ராசிதான். அதுதான் உங்க ஜாதகத்தோட அடித்தளமே. இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் சில கிரகங்கள் பகையா இருக்கும். அந்த பகை கிரகங்களோட தசை நடக்கும்போது தடைகள் வரலாம். உதாரணத்துக்கு, செவ்வாயாலும் மேச லக்னமா இருந்தா அதுக்கு பகை கிரகமான புதனோட தசை கொஞ்சம் சவாலா இருக்கும். ஆக உங்க ஜாதகப்படி இந்த சவாலான தசாகாலங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க முயற்சிகளை கரெக்டா திட்டமிட்டு தேவையில்லாத இழப்புகளை கண்டிப்பா தவிர்க்கலாம்.